यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसंवं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसहितराणि तृणाय मेने अस्मत्पुरोद्भवदो विजये श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केकेसरी वेदान्ताचार्य अनिरतान्तदाहुले प्रपद्येन्द्रपद्यानां निरुद्यामनसम्पदा शरणं भवगीतानां सर्वोमेश्वरं श्रीरङ्गे श्रीतीन्द्रागम्य अतोक्ताविवेकेशनं ख्यातिष्ठे नरसिंहदार्जुने आदाम्बुजेन्द्रेन्द्रनन्दां विक्रान्तिदयादिविष्णुं भान्तं बुधाग्रेषु चित्रं जगदार्घ्योत्तरे श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसदविगुणा कवीन्द्रेण दृष्टं न्यस्ता स्नानन्दसुम्ने राज्ञं श्रीरङ्गधारि प्रभवेदिपदेः प्राप्तलक्ष्मीकुमास्थानं सेवे यतीन्द्रं सकलभुवैदेवीरङ्गेक्षधारि श्रीरङ्गनाशुरो श्रीरङ्गवीरमुनाशुरो संप्राप्त अध्यात्मशास्त्रं नागविदनिरन्तरं आरुण्याक्षी सुमेटगदिगदि नारायणार्य परमदमनं व्याख्या विख्यातपीठे श्रीमद्रङ्गसुतारिसंविधानप्रागमोक्तत्रयं श्रीमद्वीरलुहोद्वादिविदे आधारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेकेतेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधुरीनदासनं योगिनं श्रीमद्रङ्गसुतारि योगिजनदशात्मरक्षापरं श्रीमद्पान्दं महत्वं वेदान्तदेशे नारायणाख्येयं आश्रयामः श्रीवत्सचिन्तविश्वेभ्यः नमो मुक्तिमधीमहे निरुक्ते त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रदाम् பூரத்தாழ்வான் அவருடைய பஞ்சஸ்தவத்து வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிச்சுருக்கோம். அதில் 28வது ஸ்லோகம் ரூபஸ்யா பரமயா பரமேண தாம்னா சித்தைச்ச கேச்சித் உச்சிதைः பவதः சரித்ரைः சின்னைः சின்னைர் அணிஷ்ணுவ பரேண பரேஷ்ய கைச்சித் நிஷின்வதே விவசித ஈஸ்வரத்துவம் அப்படின்னு எம்பெருமான் அவன்தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏறி போச்சு. எதனால அப்படி சொன்னா, லோகத்துல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு 3 பேர் சொல்லி நடுவுல விஷ்ணு சொல்லி அப்படி சொல்லி பிரித்தமாச்சு. அப்புறம் அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர்கள் மண்ணு, அது பிரம்மா தான் சிருஷ்டிச்சிருக்கான், அதனால தான் அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு இப்படி எல்லாம் லோகத்துல பரதத்துவம் நிர்ணய முடியாத இந்த அளவும் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொன்னான். அதாவது வைஷ்ணவர்ல பல தெய்வங்கள், ஒருத்தன் என்னடா நாராயணன்றான், ஒருத்தன் சிவன்றான், ஒருத்தன் விநாயகன்றான், ஒருத்தன் சங்கரன்றான். இப்படி எல்லாம் அப்புறம் அந்த காளி பத்திரகாளி, அந்த காளி வச்சு பத்திரகாளி சூரகாளி எத்தனையோ விதவிதமான தெய்வங்கள் இருக்கு. ஒரு விநாயகர் எடுத்துட்டா லட்சுமி விநாயகர், சதுர்பூஜை விநாயகர், அவருக்கு சங்கு சக்கரம், இப்படி எல்லாம் போட்டு கேட்டா கனவுல எங்களுக்கு வந்தது. கனவுன்றது எல்லாரும் சத்தியம் ஒத்துக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி எல்லாம் கனவு வரும். அந்த விநாயகருக்கு கல்யாண விநாயகர், இவர் பிரதோஷம் பண்ணா கல்யாணம் ஆகும் அப்படின்னு அப்படி விளையாட்டு விநாயகர், இப்படி எல்லாம் ஒரு பேர் வச்சு இப்படி எல்லாம் அந்த இந்து மதங்கள்ல இருக்கு. மீதி மதத்துல எடுத்தா ஒரே
இதுதான். அது உள்ளே 1008 இருக்கு. இப்படி பரதத்துவம் எதுன்னு நிச்சயிக்க முடியாது. ஆனா பரமாத்மா அவன் தான் உயர்ந்தவன் காமிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய ரூபம் இருக்கே அத்தியுதம். அது தவிர பரமையா, பரமையான்னா ரொம்ப சிரேஷ்டன் அவன் வேற. அப்புறம் பரமேன தாம்னா, தாம்னா இருக்கிற இடம், அவனுடைய திருமேனி அது ஜோதிமயமான திருமேனி. அவன் இருக்கிற இடம் உயர்ந்த இடம், அது கலங்கா பெருநகர் அயோத்தியா அப்படின்னு யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. சரி, அவனுடைய அவதாரங்கள்லாம் எடுத்துட்டா திடீர்னு ஒரே நிமிஷத்துல நிசம்பாவதாரம் எடுத்து பிடிக்கிறார். அப்பே தோன்றி அப்பே மறையிற. வாமனாவதாரம் சின்ன நாயத்தை பெருசா வளர்றார். கைகிரி அவதாரம், எத்தனையோ அவதாரம், இப்படி எல்லாம் அவதாரம். அதனால சித்திரைச்ச கைசித் உச்சிதைகி பகவத சரித்திரை, அவனுடைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்க. ஒரு பெரிய சமுத்திரத்து ஜலத்து நடுவுல ஒரு ஆலையில பெருமாள் சேனிச்சது சின்ன குழந்தையா. அந்த செடிக்கு ஆதாரம் எங்க இருக்கு? செடி மரத்தை தான் தாங்கி இருக்கும். ஜலத்துல இருந்துன்னா அந்த ஜலத்தை அடிச்சு கூட எங்கேயா போகணும். அதுல பெருமாள் அந்த இலையில படுத்துட்டு இருக்கான்னா என்ன ஆச்சரியமான, இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? அவன் சங்கல்பம் அப்படி மார்க்கெட்டிங் பிரார்த்திச்சனால் அந்த சேவையை கொடுத்தார். அப்படியெல்லாம் பெருமாளுடைய சரித்திரங்கள் இருக்கு. அதை தவிர அடையாளங்கள் என்ன? சங்கு சக்கரம் அவனுக்கு, பீதாம்பரம் அவனுக்குதான், செந்தாமரை கண்ணு, ஸ்ரீயப்பதி, மோட்சப்பிரதன், இப்படி எல்லாம் அவனுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. ஜெகத்காரன் எப்பவுமே அது இருக்கு, அது நிரந்தரமா இருக்கு. இப்படி அவனுக்கு அவனை காட்டிக்கக்கூடிய, அது தவிர சத்திய ஞானம் அனந்தம் குணங்கள் வேற. இப்படி பல விதத்தினால அவருக்கு அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு பெரியவர்கள் முடிவு பண்ணியிருக்கா. ஏன்னா அவளால் தான் முடியும். இங்க அதான் அங்க சொல்லச்சே, அதான் சொன்னமோ இல்லையோ, அதாவது திரோச்சன் கிருஷ்ணனுடைய கிரீடத்தை அப்படி போய் அப்புறம் கருத்னால கொண்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரிலாம் அவனுடைய இந்த அபரேஷ கைசின்னு சொல்ல. இன்னும் அதாவது கீழே சொன்ன சுபாலட்சும இந்த உபநிஷத்து இல்ல, பல உபநிஷத்து சொல்லலையோ, அந்த உபநிஷத்துக்கள்லாம் சொல்ற மாதிரி அதெல்லாம் கைசின்னு சொன்ன. நாராயண அனுவாகம், கடவல்லி ஸ்ருதி, அதுக்கப்புறம் மகோபனிஷத்து, அப்புறம் சுபாபனிஷத்து, அதெல்லாம் சொல்ல. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அபரேஷ கைசின்னு சொல்லிட்டார். இங்க அபரேஷ கைசின்னா மற்ற சில காரணம்னு சொல்லிட்டு, அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்ல, அது சுவாமி தேசிய அதிகரண சரவணியில வடதலை செய்யினால் அற்புதம் செய்வம் ஊகியம். நீ பரதத்தை யாரு, நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, ஒரு ஆளில அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கானே, அத்தை வச்சுட்டு என்ன அற்புதம் அது, அத்தை வச்சுட்டு நீ பரதத்திலிருந்து ஊகிக்க வேண்டாமா அப்படின்னு அவன் பண்ண விசித்திரமான அத்தை எடுத்து அதிகரண சரவணியில சாய்க்கிற சுவாமி தேசியம். இப்படியெல்லாம் பரதத்துவத்தை காமிக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் மகான்கள் ஸ்தோத்திர ரூபத்தை சொல்லி வச்சிருக்கா. அதுதான் எங்கேயும் ஆழ்வான சாய்கிறார். அடுத்ததான் 29வது ஸ்லோகம். யஸ்யா கடாட்சம் அனுக்ஷணமீஸ்வரான ஐஸ்வர்ய ஹேதுரிதி சர்வஜனீனமேதத் தாம் ஸ்ரீரிதி தது உபசம்சயாணான் நிராகுः
துவாம் ஹி ஸ்ரீயம் உதாகு உதாரவாச்சா. சாதாரணமா ஸ்ரீன்ற பேர் வந்ததுக்கே காரணம் பகவான் தான் சொல்றார். பகவானை அடையாம இந்த ஒரு பெண் வேற தெய்வத்தை அடைஞ்சதுன்னா அவளுக்கு ஸ்ரீயா பேர் வராது. எம்பெருமான அடைஞ்சாதான் அவளுக்கு ஸ்ரீனே பேர் வந்ததுன்னு இந்த அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் கீழே பார்த்தோம். 6 விதமான அர்த்தங்கள். அதை காட்டிலும் எம்பெருமான அடைகிறாளே அந்த எம்பெருமான அடையதுனால்தான் அவளுக்கு ஸ்ரீன்ற பேர் ஏற்பட்டதுன்னு பொதுவா லோகத்துல என்னன்னா யஸ்யா கடாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வராணம் ஐஸ்வர்ய ஹேது சர்வ ஜனனீமயேதது தாம் ஸ்ரீரிதி தொது உபசம்சயான் நிராகு துவாம் ஹி ஸ்ரீயம் உதாகு உதாரவாச்சான்னு சாய்கிறார். அதுல பொதுவாக ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாக்க என்ன லட்சுமி கடாட்சம் பாத்தியா, என்ன பெருமாள் அனுப்புன்னு சொல்ல மாட்டா, லட்சுமி கடாட்சம் பாத்தியா. அத மாதிரி பிரம்மருத்ராதிகள் இந்திரன் எல்லாம் பிராட்டியினுடைய கடாட்சத்தினால்தான் அந்த பிரசித்தி பெற்றார். ஈஸ்வரன் பேர் வந்திருக்கு அவளுக்கெல்லாம். அவளுடைய இந்த செல்வத்துக்கு எதிராக காரணம் அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் தான். ஆனா இப்ப பதப்பதத்தை பாருங்க. எஸ்யாக எந்த பெரிய பிராட்டியின் கடாட்சணம் திருக்கண் நோக்கானது ஈஸ்வரானாம். இந்த ஈஸ்வரானா சிவனை மாத்திரம் சொல்ல, சிவன் பிரம்மா இந்திரன் குபேரன் எல்லாம் இருக்கிற எல்லாரும் ஈஸ்வரன் என்று பெயர் பெற்றவர்களுக்கு அனுக்ஷணம் ஒவ்வொரு கணமும் ஐஸ்வர்ய ஹேது செல்வ செழிப்புக்கு காரணம் இது ஏதது என்று இது சர்வஜனீனம் எல்லோரும் அறிந்ததோ. அதான் எல்லாரும் ஒரு நல்ல நிலையில இருக்கான்னா ஒரு சாதாரண ஜீவர்கள்லயே சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள லட்சுமி கடாட்சம் சொல்றோம். அதே மாதிரி இந்திரனுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டது. அதே மாதிரி சிவனுக்கும் அவளுக்கு அந்த பதவி கிடைச்சதெல்லாம் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைச்சது அப்படின்னு பொதுவா சொல்லுவா, பிராட்டி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிராட்டிக்கு அப்படிப்பட்ட தாம் அந்த பெரிய பிராட்டியாரை தொது உபசம்சயனாத்து உண்மை அடைந்தபடியால் ஸ்ரீஹி ஸ்ரீ என்பதாய் நிராகு விளக்கி கூறுகின்றனர். அந்த பெருமாளை அடைஞ்சினால்தான் அவனுக்கு ஸ்ரீன்னு சப்தமே ஸ்ரீன்ற பேரே வந்தது. இல்லாமனா அவனுக்கு ஸ்ரீ பேரே கிடையாது. யார் சொல்றா அப்படி அப்படின்னா உதார வாசகா பெருமாள் சொன்னார உதாரா சவையே வேதே ஞானி துவாத்மே மேமதம். அப்படிப்பட்ட உதாரர்கள் எப்பவுமே எம்பெருமானியே தியானம் பண்ணிட்டு இருக்காளே யாரு? ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆளை வந்து ஏன் இங்க திருமங்கை ஆளந்தார் எடுத்தார் அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தம் எழுதிச்சு அவன் எழுதியிருக்கா. ஏன் நம்மாழ்வான்னு சொல்லக்கூடாதுன்னா அகலகில்லை நிறைவு என்றெல்லாம் சொன்னார, அதெல்லாம் வேற. ஆனா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஸ்பஷ்டமா பிராட்டிக்கும் பெருமை கொடுத்தவன் பெருமாள். இத மாதிரி ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்லலை. அதே மாதிரி கஷ்டி அப்படின்னு சொல்லி ஆள வந்த சோதனத்துல சாய்கிறார். யாரும் அதே மாதிரி சேர்க்கல. அதனால அவளும் உதாரவாதர்கள். பிராட்டியை பெருமையா பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கா. இருந்தாலும் அந்த பிராட்டிக்கு இவ்வளவு மகிமை வந்தது காரணமே எம்பெருமானால்தான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி எம்பெருமான் இவர்களை தன்னுடைய ஞானிகளை உதாரர்கள் சொன்னாரோ அப்படி அந்த அவனுடைய திருவாக்குக்கு ஏற்ற மாதிரி இவர்களும் உதாரர்கள் அப்படின்னு சாய்கிறார். ஆக துவாம் ஹி உண்மையே ஸ்ரீயம் திருவுக்கும் திருவாக உதாகு எடுத்து கூறுகின்றனர். அதனால பிராட்டிக்கு பெருமை வந்தது எதனால அப்படின்னு சொன்னா எம்பெருமான அடைஞ்சனால்தான். அப்படியே ஸ்ரீயத்தை ஷயத்தை எல்லாம் நிறைய அர்த்தம் சொன்னாலே
அப்படின்னு சொன்னா அது 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 பின்னாடி வழக்கு முறை. அதாவது எம்பெருமான முதல்ல அவன் தான் எந்த கிரந்தத்தாலும் ஷேஃப் பதிகி அப்படின்னு தான் எடுப்பான். அதுக்கப்புறம் தான் ஐவேய பிரச்சனைகள்லாம். அதனால எம்பெருமான முதல்ல காட்டி கொடுக்கிறதுனா அந்த ஷேஃப் பதித்தம் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீனுடைய கடாட்சத்தினால பல தேவர்கள் அதுல சாம தேவி தேவகர்ப்பாம் மனஸ்வினி லோகேஷ ஈஷ விபூதீனா காரண நிரீக்ஷணம். சாமவேதம் என்ன, ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, இவைகள்லாம் என்ன சொல்றதுன்னா தேவி தேவகர்ப்பாம் மனஸ்வினி அவளுடைய கடாட்சத்தினால்தான். அதாவது கருவிலே திருவுடையார் அப்படின்னு சப்தம் இருக்கு. அதுதான் இங்க சொல்ற தேவி தேவகர்ப்பான்னு. அவளுடைய அனுகிரகத்தினால லோகத்துல இந்த நியமிக்கிறது ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம்னா என் நிரீக்ஷணம் எவளுடைய அனுகிரகத்தினால. எவள்னா தேவி அப்படின்னு அங்க அது மகாலட்சுமியினுடைய சமீகிதன்னு ஒரு சமீகிதை இருக்கு. அந்த சமீகத்துல சொல்லியிருக்கு. இந்த சமீதை எங்க கிடைச்சது அப்படின்னு சொன்னா நஞ்சியர் ஸ்ரீசுத்த பாஷ்யத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கேன். அதுல இந்த வாசம் எடுத்திருக்கார் நஞ்சியர். அதை தவிர இந்த இந்திரன் ருத்ரன் அப்புறம் மற்ற 8 திக்பாலர்கள் இவெல்லாம் பிராட்டி ஆராதித்து அவர்களுடைய பதவியை பெற்றதாக மங்கள சமீதான்னு ஒரு சமீதை. அந்த சமீதா வாக்கியத்தை எடுத்து சேட்டு சுவாமி சாதிக்கிறேன். அப்படின்னா நம்ம சுவாமி எத்தனை புத்தகம் பார்த்துக்கணும். மங்கள சமீதா இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆக மங்கள சமீதம் இதெல்லாம் எதுக்குன்னா பிரிவாள்லாம் எவ்வளவு கட்டப்பட்டு கிரந்தம் எழுதிக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அதனால திரும்ப ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வியாக்கியானம் எழுதிருக்காங்க. அதுல சொல்லச்சே ஷியாம கிரீட்டு தேவேஷா அப்படின்னு ஆரம்பிச்சு சுத்த ஸ்பட்டிக சங்காதா ஸ்ரீ லோகேக நாயகா விஷ்ணுதேவ் அர்ச்சனபரா அரப்புணாது நேஷ்யம் அரப்புஷ்ணாது நேஷ்யம் அப்படின்னு எடுத்து இதுல இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சிருக்கார். பிராட்டியுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய இவர்கள்லாம் விஷ்ணுதேவி அர்ச்சன பரவஹர இவர்கள்லாம் விஷ்ணு தேவியை ஆராதிச்சவர்களாக அந்த புஷ்ணாது மேஷியம் அதாவது எங்களுக்கு இந்த செல்வங்கள்லாம் வரவில்லை அவ பிரார்த்திச்சிருக்கா. அதனால அவளுக்கு கிடைச்சது. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல சர்வஜனனின்னு சொன்னார். சர்வஜனனின்னா அவ இவ்வளவு பிரசித்தமாயிருக்கா. சர்வஜனனின்னு பிரம்மாத்யாச்ச சுரா சர்வே முனையச்ச தபோதனாக ஏதந்தே பதச்சாயாம் ஆசிரித்த கமலேஸ்வரி. இது காஷ்யபிய சமீதம் ஒரு சமீதம். அதுல பிரம்மர் என்ன பிரம்மாத்யாச்ச சுராக சர்வே தேவர்கள் பிரம்மாவில இருந்து தேவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாம், அப்புறம் முனிகள், அப்புறம் தபஸ் பண்றவர்கள், இவர்கள்லாம் ஏதந்தே இவர்கள்லாம் பதச்சாயா ஆசிரித்திய கமலேஸ்வரி அவளும் தாமரை கண்ணுடைய உடையவள். உன்னுடைய பதத்தை ஆசிரியிச்சு அவர்கள்லாம் அவர்கள் விரும்பிய பலனை அடைகிறார்கள் சொல்லு. இப்படி பிராட்டியினுடைய அந்த பெருமை இதெல்லாம் இவ்வளவு பிராட்டிக்கு பெருமை வந்ததுக்கு காரணம் எதனால அப்படின்னா எம்பெருமான் ஆசிரியிச்சால்தான். கீழே பார்த்தோம். அதாவது சுனாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதிச்ச குணர் ஜெகத்து
ஷீயதே ச அகிலே நித்யம் ஷயதே பரமம் பதம் ஷயந்தீம் ஷீயமானம் ச ஸ்ருண்வதி ஸ்ருண்வதி ஸ்ருணதீம் ஸ்ருண்வதீம் அபி அப்படின்னு 6 வகையான அர்த்தங்களை பார்த்தோமோ இல்லையா ஸ்ரீ சப்தத்துக்கு. அதை சுவாமி தேசன் ஆச்சரியமா சாய்க்கிறார். துவய சொல்களை அருவுருவானவை தன்னை அடைந்திட தான் அடைந்து வெறுவுரை கேட்டு அவை கேட்பித்து அகற்றும் வினை விலக்கி இருதலை அன்புதனால் எமை இந்தடி சேர்த்தாருடன் திருவுடனே திகழ்வார் சிரித்தார் எங்கள் சுந்தர. ரொம்ப அழகான பாசனம். அருவுருவானவை, அருவுருவான சேதனர்கள் இவெல்லாம் தன்னை அடைகிறார். யார? பிராட்டி அடைகிறார். நமக்காக அவள் தான் அடைந்து எம்பெருமான ஸ்ரீயதே ஷயதே அதனுடைய அர்த்தம். அப்புறம் வெறுவுரை கேட்டு நாம விஞ்ஞாபிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதுதான். அதாவது சுனோதி சாவையது இல்லையா? அதான் சுனோதி சாவியது வருதோ இல்லையோ, அது சுனோதி வெறுவுரை கேட்டு அவை கேட்பித்து எம்பெருமானு கேட்க முடியாத சாவையது. அதுக்கப்புறம் ஸ்ரீநாதி ஸ்ரீநாதினா நம்மளுடைய பாபத்தெல்லாம் போகிறான். அப்புறம் ஸ்ரீநாதி அவன் இடத்த சேர்த்து விடுறான், பாபத்தை போக்கி அவனிடத்தை சேர்த்து விடுறான். அதனால கேட்பித்து அகற்றும் வினை விலக்கி இருதலை அன்புதனால் எமை இந்தடி சேர்த்தார் அவன் திருடல் சேர்க்க முடியாம பண்றான். அப்படிப்பட்ட திருவுடனே திகழ்வார் செறிந்தார் எங்கள் சிந்தையிலேன்னு துவயசுக்களை சாய்கிறார் சுவாமி தேசன். இப்படியெல்லாம் ஜீவர்களால் ஆசிரிக்கப்படுகிறார். நமக்காக அவளை எம்பெருமான் அடைகிறார். சேதனுடைய கஷ்டத்தை கேட்கிறார், கேட்டு எம்பெருமானுடைய தெரிவிக்கிறார். எம்பெருமான் அதாவது இப்ப பூமி பிராட்டியா இருந்துட்டு வராக பெருமாள் கிட்ட இந்த ஜீவர்கள்லாம் உச்சிக்கிறது என்ன வழி அப்படின்னு கேட்டுருக்கேன் இல்லையா? அப்போ வராக ஸ்லோகத்துல அழகான ஸ்லோகம். அகம் ஸ்மராங்கத்தை நியாயபுரம் அதுக்கு முன்னாடி வராக ஸ்லோகத்தை வருது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆமா அதாவது நம்மளுடைய தேக ஸ்திதிகள்லாம் சரியான சமநிலை இருக்கும்போது அப்போ என்ன நீ நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? நான் பிறப்பற்றவன் அப்படின்னு, பிறப்பற்றவன் இந்த ஜகத்தையில உண்டு பண்ணவன் நினைக்கணும். அகம் அப்படி நினைச்சானாக்க நான் ஒன்ன நீ என்கிட்ட சரணம் அடைம்போது நான் ஒன்ன நானே ஒன்னா அழைப்பவன் சொல்ல இல்லையா? அத அவன் சொன்ன விஷயத்த நமக்கு சொல்றான். இதே பெருமாள் நீ கவலைப்பட வேண்டாம், பெருமாளே சொல்லியிருக்க, நீ சரணாதி பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆக பெருமாள்கிட்டையும் கேட்டு நமக்கிட்டையும் சொல்றா. இப்படியெல்லாம் அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படிப்பட்ட பெருமை பிராட்டிக்கு வந்த பெருமையெல்லாம் எம்பெருமான் ஆசிரியது தான் அப்படின்றது மகான்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கா. இருந்தாலும் அதை ஆழ்வான் திருப்பி அதை தன்னுடைய திருவள்ளுவமா சொல்ற. அதுதான் வால்மீகி பகவான் என்ன சொல்ற? ராகவோரதி வைதேகி தஞ்சை மசிதேகனா, ராகவனுக்கு ஏற்றம் இவள் தான் அப்படின்னு சாய்கிறார். அதுதான் திருவனந்தூர் பெருமாள் விஷயமாக திருவுக்கும் திருவாயை செல்வா தெய்வத்திற்கரசேன்னு அவனை சாய்கிறார். யாமுனாச்சாரியரும் கஷ்டீஷ்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினாலையும் ஸ்ரீயம் பக்த ஜனக ஜீவிதம்னு இன்னொரு ஸ்லோகத்தினாலையும் 2 ஸ்லோகத்தினாலையும் ஆழ்வான் சாய்கிறார். அதே இப்படிப்பட்ட பெருமையுடைய பிராட்டியினுடைய பெருமையும் இந்த இடத்துல சொல்ற. அதனால பிராட்டின் பேர் வந்தது பெருமாள் அடையினால்தான் சொல்லி அதை நிர்தாரணம் பண்ண இருந்ததுல இதே
அர்த்தத்தை சுந்தரபாசனத்திலேயே சாய்க்கிறார். பின்னாடி வரப்போகுது அது. விஷ்ணு புராணத்தை ரொம்ப ஆச்சரியமா அங்க சாய்க்கிறார். அதாவது ததோ அவலோகிதா தேவாக ஹரிவேக்ஷ சலஸ்தய ஷரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஹரிபக்ஷ க்ஷயசுகம் தேவி திருஷ்டி திருஷ்டான புருஷான துர்லபம். உன்னுடைய கடாட்சம் ஏற்பட்டிருக்குன்னா புருஷனுக்கு கிடைக்காதது கிடையாது. அப்படின்னா எல்லாம் கிடைக்குன்னு அர்த்தம். என்ன கிடைக்கும்? சரீரம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சுகம் எல்லாம். இப்படிப்பட்டதோ அந்த பிராட்டிய பெருமை சொல்லி சாய்ச்சார். அடுத்ததாக மாயா துவயா குணமயி கிளையா நிசிருஷ்டா சாதே விபோ கிவ நர்மன நிர்மிதே கௌதஸ்குதா ஸ்திரகுதர்க்க வசேன கேசித் சத்யாம் சுதௌ ச மதிரா ஸ்ரீ தன்மஹிம்னா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? வேதங்கள்லாம் ஒன்ன பரமாத்மான்னு உத்கோஷிக்குது. நல்லா உறக்க சொல்றது, பல இடத்த சொல்றது. ஆனா அதை கூட இந்த காதல வேலை சில செவிடுகளுக்கு காது செவிடா இருக்கு. ஒரு பெருமையை கேட்கறது கூட அதை கொண்டு வைக்கல. ஏன்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுவும் உன்னுடைய மாயை தான், விசேஷம் தான். அதனால எப்பவுமே பெருமாள் இல்லை கடவுள் உண்டுன்னு சொல்றதும் இல்லைன்னு சொல்ற பட்சம் எப்பவும் உண்டு. அரைகுறையா தெரிஞ்சுட்டு சொல்ற சில குணங்களும் உண்டு. அதனால பலவிதமான இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடையதுதான் அப்படின்னு சாதிக்கிறார். மாயா துவயா குணமயி கிளையா நிசிருஷ்டா சாத்தே விபோ கிமிவ நர்ம ந நிர்மிமீதே கௌதஸ்குதாக ஸ்திரகுதர்க்க வசேன கேசித் சத்யாம் சுதர்க்க பதிராக துவயினன். சில பேர் இருக்கு என்ன புதர்க்கமான கேள்வியை கேட்டுருப்பா. சில பேர் எது கேட்டாலும் காது வைக்காத போயிட்டே இருப்பான். அது பிடிக்கல. இப்ப குண்டாக்கரன் காதுல எந்த சப்தம் வரக்கூடாது, காதுல மணியை கட்டினான சிவசப்தத்தை தவிர வேற சப்தம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்துதான். அதுக்கெல்லாம் உன்னுடைய பிரபாவத்தால்தான் அவர்கள்லாம் அப்படி ஆனா அப்படின்னு சாய்கிறேன். ஹே விபோ பரமாத்மாவே குணமயி முக்குணப்பிரியால் பிணைக்கப்பட்ட யா மாயா யாதொரு மூலப்பிரகிருதி துவயா தேவரீரால் விசிஷ்டாக்கில ஏற்படுத்தப்பட்டதோ சாதே அது உமக்கு கிமிவ என்னதான் நர்ம மகிழ்வை நான் நிர்மிமீதே செய்வதில்லை. அதாவது எம்பெருமான சந்தோஷப்படுத்துறது இந்த மூலப்பிரகிருதி. எப்படி அப்படின்னா விசித்திரமான உலகங்கள்லாம் உண்டு பண்றதுக்கு காரணமா இருந்து அவனால சிருஷ்டிக்கப்படுறது. அதுல ஜீவராசிகள்லாம் இந்த அதுக்கு புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சிலது சந்தோஷப்படுறது, சிலது அழறது, சிலது வெட்டுறது, சிலது குத்துறது, இப்படி எல்லாம் சில பல காரியங்கள் ஒன்று. அதுல சில பேர் பெருமாளையே சேர்ந்து ஆச்சாரியர்கள் சேர்த்துட்டு நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இப்படி சில பேர் பொழுது போய்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பெருமாள் சந்தோஷம் ஆகிறது. ஆனா நீ சிருஷ்டிக்க ஆரம்பிச்ச என்ன நோக்கோட ஆரம்பிச்ச? இந்த ஜீவர்கள்லாம் உன்னை அடையணுன்றதான். அப்படிங்கிற ஒருவே எல்லாம் உன்னை அடிப்படையா பண்ணலாம் இல்லையோ. ஆனா அதுல பலவிதம் உன்னை இருக்குன்றா. சில பேர் இருக்குன்னு சொன்னாலும் உனக்கு பெருமையில அழிக்கிறா. சிலது இல்லைன்னு சொல்றது, சிலது செவிடு மாதிரி இருக்கு. உன் பெருமை என்னதான் சொன்னா கூட அது காலையில் கிட்டுக்காம இருக்கு. இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தான். ஏன் இன்புறும் விளையாட்டுடையா தானே திருமணத்துக்கு ஒரு திருநாமம். ஆக இதெல்லாம் உனக்கு சந்தோஷம். நீ சந்தோஷம் எதை என்ன பண்றது தெரியுமா? கேச்சித்து சில கௌதஸ்குதாக எதையும் கோணலாவே ஏன்னு கேட்பான். சுத்தம் இப்படி ஒரு பிரிவு. எதுக்கு இருந்தாலும் கேள்வி. ஏன் எதுக்கு உட்காண்டா என்ன, நின்றுனா என்ன, நின்றுட்டு சாட்டா என்ன அப்படின்னா இல்லை எதுக்கு எது சாட்டா என்ன, இதெல்லாம் கேள்வி கட்டுவா இல்லையா? இதே மாதிரிலாம் சில கேள்வி. சில பேர் என்ன பண்ணுவா, சுத்தம் வேதங்களை சத்தியாம்ச வேதங்கள் இருக்கின்றது ஒதுக்குறான். ஸ்திர குதர்க்க வச்சேன்னு அதுக்கு கோணலான தர்க்கங்களை கொண்டு அது
எம்பெருமானுடைய பெருமையை தன் காதால கேட்காதபடி பண்ணிக்கிறார். அது செவிடு. அதனால அங்க குதர்க்க வச்சேன கோடலால் தற்களுக்கு ஆட்பட்டு கண் மகினா அந்த மாயின் பிரபாவத்தால பொய் உம்மிடம் பதிலாக செவிடான நிலை அடைந்தது. அதனால உன் பக்கமே வரமாட்டேங்கிறாள். உன் பெருமையை தான் அவள் காதல விட்டான்னு வருவா. அவள் காதெல்லாம் செவிடாக்கி உன்னை பத்தி கேட்க மாட்டான். உன்னை பத்தி கேட்கறதுக்கு ஞானிகள்லாம் இருக்கா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவனெல்லாம் செவிடாக்கி விட்ட. இப்படி எம்பெருமான் லீலையில சிலதெல்லாம் இப்படி உண்டு பண்ணிருக்கானே, போனதான் கேள்வி கேட்கறதுக்கு, குதர்க்கமான தப்பான அர்த்தங்களை சொல்றதுக்கு, இதுவும் உன்னுடைய பிளான் தான். அது என்ன, அந்த பிரகிருதியிலே அவள் ஆட்பட்டு அந்த பிரகிருதி தன்மையானது அவள் அப்படி பண்ண. அதுதான் சுவாமி, அதாவது கண்ணன் கீதை சொல்லிட்டு, அவஜானந்தி மாமுடாக மனுஷின் தனுமாசிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் மோகசா மோககர்மானோ மோகஜானா விஜேதா ராட்சசி வாசுரின் தேவ பிரகிருதியின் மோகினியின் ஸ்ரீதாக மாயா அபகிருத ஜானா ஆசுரின் பாவமாசிதா. இப்படி எல்லாம் கீதையில என்ன சொல்ற. அதனால்தான் மாயா அபகிருத ஜானா, அவருடைய ஞானத்தெல்லாம் அபகரிச்சாச்சு. நேரான ஞானமே கிடையாது. அதனால என்ன பண்றா, ஆசுரி பாவமா அசுரர்களுடைய தன்மை அடையிறாவெல்லாம். அதனால இதாக பிரகிருதியினுடைய காரியம் என்னடான்னா, இப்படி எல்லாரையும் போட்டு அந்த ரஜகுண சம குணம் உள்ளவர்களாக சத்துவ குணம் சாதாரணமா இருக்கும் அவளை இப்படி பண்றது. அதனாலதான் இங்க பதிராகான்னு போட்டேன். பதிராகன்னா செவிடு. அந்த செவிடாலே பண்றது யாரு அப்படின்னா எல்லாம் இந்த பிரகிருதிதான். தேவி சேஷா குணமை மம மாயா தூரத்தை. அப்படி அந்த மாயை போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கே பெருமாள் வெளி சொல்றேன். இந்த மாயிலேருந்து நீ வெளில வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தேவி சேஷா குணமை மம மாயா துரத்தையா மாமேபே பருவத்தே மாயாமேதான் தரஞ்சது. இந்த மூலப்படுத்தி இருக்க அது குணமயி. என்ன குணமயி? திரிகுணம், சத்துவரஜ சமகுணத்தை உடையது. அது என்ன பண்ணுறது? அது என்னால உண்டு பண்ணப்படுது. அப்போ அதுலேருந்து நீ அந்த மாயையாகிற பிரகிருதியிலேருந்து நீ விடுபடணும் அப்படின்னு சொன்னா, மாமேவையே பிரபஞ்சத்து, என்னை எவர்கள் அடைகிறார்களோ அவர்களை மாயாமேதாம் கரஞ்சித்தே, அவர்களை இந்த மாயிலிருந்து நான் கடத்தி செல்வேன் அப்படின்னு சாய்கிறேன். இங்க அதாவது அஷ்டாட்சரம், துவயம், சர்ம ஸ்லோகம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகம். அந்த தியான ஸ்லோகத்தை எங்க எடுத்துக்கன்னு சுவாமி தேசியன் சததுஷ்டன் எடுத்திருக்க. அங்க அந்த என்ன ஸ்லோகம் தெரியும் போது, அதாவது சர்ம ஸ்லோகத்துக்கு இது தியான ஸ்லோகம். எத் பிரபத்திம் வினா சர்வைஹி எஸ்ய மாயா துரத்தையா தனஞ்சய ரதஸ்தம் தத் பிரபத்தியை சரணம் ஆஹா. அதாவது எத் பிரபத்திம் வினா, எந்த சரணாதியாருக்கு சரணாதி பண்ணிக்கலன்னா இந்த மாயையிலேருந்து விடுபட முடியாது. அப்படிப்பட்ட சரணாகதி எப்படின்னா, தனஞ்சய ரதஸ்தம் தது. அந்த அந்த ரகசியம் யாருக்கு சொன்னார்? தேர்தட்டில் இருந்து அர்ஜுனுக்கு சொன்னார். அப்படிப்பட்ட சரண அந்த உபதேசம் பண்ணவன நான் சரணமாப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த தியான ஸ்லோகம். அதெல்லாம் இப்படி பொருத்தமா இங்க கூட. அதாக லோகத்துல எல்லாருமே பெருமாள் அடைய முடியாது. லோகத்துல இவ்வளவு, அதாவது மனு வேதத்துல சொல்லிருக்கிற அர்த்தங்கள் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தர்க்கத்திலேயே நல்ல தர்க்கம் கெட்ட தர்க்கம்னு உண்டு. தர்க்கம்ன்றது எப்பயுமே வாதர்கள் தான் தர்க்கம்.
ஒரு கேஸ் எடுத்துட்டா அந்த வக்கீல் அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதுல ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுவான். அதுல இருந்து சூக்ஷ்மமான சில விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தார்க்கிகள்லாம் சில வார்த்தை ஜாலங்களால ஏதோ பண்ணுவா. அது எங்கேயோ போகாத வழிக்கு அதே நல்ல தர்க்கம். அதை சொன்னாக்க வழியும் நேரம் காட்டும், நாம அடைய வேண்டிய வழியும் இடத்தையும் அடையலாம் சத்தர்க்கத்தினால. ஆக வேதத்துல அறிய வேண்டிய சமாச்சாரங்கள் எல்லாம் சத்தர்க்கத்தை கொண்டுதான், சத்துனா நேர்மையான தர்க்கத்தை கொண்டு அறியணும். ஆனா இங்க செவிடன்னு சொல்றாளே, அவனுக்கு அந்த சத்தர்க்கம் வரல. இந்த கேள்விக்கு ஏன் கேள்வி கேட்கறதா வந்திருக்கு. இல்லைன்னா குதர்க்கமான அபார்த்தமான சொல்றதுதான் வந்திருக்கு. மனு போல மகரிஷிகள்லாம் தர்க்கத்தை பத்தி சொல்லச்சே, ஆயுஷன் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தை ச தர்மம் வேத நியாயத்தரா. ஒரு தர்மம் இதுதான் தர்மம் அப்படின்னு ஸ்பஷ்டமா அறியணும்னா அது ரிஷிகள் சொல்றாங்க. ஆயுஷம் அதான் தர்மோபதேசம், தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு. அதை தவிர வேத சாஸ்திரங்கள் இருக்கு. இவைகள்லாம் அவிரோதினா, இவன் விரோதம் இல்லாத எந்த தர்க்கம், எந்த தர்க்கத்தை கொண்டு அனுசந்தத்தை, எந்த தர்க்கத்தை கொண்டு சாதிக்கிறோமோ அதுதான் தர்மம். அதாவது வேதத்துல சொல்லப்பட்டதை ரிஷிகள் சொன்ன விஷயங்கள், அதாவது ஸ்மிருதி, அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். அதுக்கப்புறம் சில சில மகான்கள் தர்மோபதேசம் பண்ணியிருப்பா. இவைகள்லாம் சூக்ஷ்மமா புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு நல்ல அதுக்கும் இந்த தர்க்கத்தை தெரிஞ்சு நல்ல ஞானம் உள்ளவர் தான் போகணும். அவர்களால் நிர்ணயிக்க, இந்த தர்க்கத்தை கொண்டு அவர்களால் நிர்ணயிக்கப்படுகிற தர்மம் தான் தர்மம், மற்றவை கிடையாது, மற்றவையெல்லாம் தர்மம் கிடையாது அப்படின்னு மனு சொல்லியிருக்க. இதெல்லாம் தெரியாம அவர்கள்லாம் செவிடலா இருக்கின்றத இங்க கௌதஸ்குதாக சிறகுதர்க்க வச்சன கேச்சித்து சத்தியாம்சுத வச்ச பதிராகலாம் சாய்கிறது. அதனால பிரம்மாத்தியா சகலா தேவாக மனுஷியா பசவஸ்ததா விஷ்ணுமாயா மகாவர்த்தம் மோகாந்த தமசாவிரதாக அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்காரு. அதாவது பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் விஷ்ணுமாயா மகாவர்த்தம், விஷ்ணுவாகிற மாயன்னா அந்த இடத்துல அவனுடைய சிருஷ்டி, மூலப்பிரதி கொண்டு சிருஷ்டிக்கிற அவைகள்னால அதாவது ஆவர்த்தம் எதனால் மூடப்பட்டிருக்கு அந்த சிருஷ்டியில பண்ண பிரஜைகள்லாம் அப்படின்னா அந்தம தமசா விருத்தாக, தமஸ் குணத்தினால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அவரே பராசரத்தை சாய்கிறார். அப்படி இருக்கிட்டு எப்படி பெருமாளுடைய மகி சுவாமி மத்தியே விரிஞ்சி சிவயோர் வீதாவதாரः ख्यातोऽसि तत् समतया कथितं न चित्रं मायावधेन मकरादि शरीरिणं त्वां तानेव पश्यति करीश यदेश लोकः. மத்தியே தான் நடுவுல. யார் நடுவுல? விரிஞ்சி சிவயோகோ, விரிஞ்சினால பிரம்மா, சிவயோகோ இது நடுவுல ஒன்ன, இவ ரெண்டு பேர் நடுவுல ஒன்ன வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் ஒண்ணு, இது மூணு ஒண்ணு, இது மூணு அப்படின்னு. இதெல்லாம் கேட்கறதுக்கு விளையாட்ட சிரிப்பா இருக்கு. அவர்களுக்கு சமமாக இவன் நடுவு இருக்கிறதால அவர்கள் ரெண்டு பேருக்கு சமமாக சொல்லப்படுறான். ஆனா நீ பண்ற காரியத்தை பார்த்தா
இது ஒண்ணு ஐசியம் இல்லை அவ சொல்றது. அதை தவிர நீயே என்ன பண்ற, மீனா அதாவது மாயாவசேன மகராதி சரீரினம் தான். நீ என்ன பண்ற, மீனோடாமை குழலாய் அப்படின்ற மாதிரி மீனா அவதரிச்ச, ஆமையா அவதரிச்ச, அதுக்கப்புறம் வராகமா அவதரிச்ச, இப்படிலாம் அவதரிச்சு லோகத்துல இப்ப மீட்டிங்ல பேசுறாங்க உங்க கடவுளை, அது மீனா பிறந்திருக்குது, பன்னியா பிறந்திருக்கு, உங்க கடவுள் இதுதானே உங்க கடவுள் அப்படின்னு நம்மளுக்கு பாருங்களா. அதுதான் லோகத்துல இருக்கிறது தான் சுவாமி தேசிகனும் மாயாவசேன மகராதி சரீரம் தானே லோகங்கள் அந்த மீனை பார்த்து உங்க கடவுளா மீனா அடியன் சுவாமி. அடியன் சுவாமி கேட்கல. அடியன் அடியன் சுவாமி கேட்கல. அடியன் அடியன் சுவாமி கேட்கறது இப்ப கேட்கறது. அடியன் எதுல விட்டுது, அதான் இவாள்லாம் பெருமாளை நிர்ணயம் பண்றதை பத்தி சுவாமி சாய்ச்சுன்றது லைன் கரெக்டா சொல்ல தெரியல. அடியன் சரி அதாவது இப்ப தேசிகன் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல அடியன், மீன் ஆமை. சரி அதான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அப்புறம் அதுக்கு அர்த்தம் சாய்ச்சுட்டு இருந்தேன். அடியன் சரி அதாவது வரதராஜ பஞ்சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் சாய்ச்சான்னு சொன்னேன், அதுக்காக விழுந்தது. அடியன் அது விழுந்தது. அதுக்குதான் சுவாமி அதுக்கப்புறம் தான் அதோட அர்த்தத்தை தான் சாய்ச்சுட்டு இருந்தது. மத்திய விரிஞ்சி விழுந்தது. அடியன் அது விழுந்தது. அடியன் சுவாமி கேட்கல. அடியன் சுவாமி திருப்பி போயிட்டா இப்போ ஆமா திரும்பி இப்ப கேட்கறது. அடியன் மத்திய விரிஞ்சி ஸ்ரீயோர் விகிதாவதாரா ख्यातोऽसि तत्समतया तदिदं न चित्रम् मायावसेन मकरादि शरीरं त्वां तानेव पश्यति करिष्यति यदेष लोकः. லோகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு 3 பேரையும் ஒன்னா வச்சு உங்க 2 பேரும் சாமன் சொல்றது. அவன் அப்படி பிரம்மா முதல்ல சொன்னாலும் அவன் தான் வசதி வந்து இவன் நடுவில் சொல்லியிருந்தனால இவன் 2 பேரையும் காட்டலாம் வந்து 2 பேரும் 3 பேரும் சமன் சொல்றது. இப்படியெல்லாம் கியாத்தோசி தத் சமதையா தரிதான் வச்சுதான் அப்படி சொல்றது ஒன்றும் பெரிய விசித்திரம் இல்லை. ஆனா இதை விட என்ன விசித்திரம்னா, நீயே என்ன பண்ணிருக்க, மாயாவசேன்னு ஒன்று மாயான்னு இந்த சங்கல்பம், உன்னுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்டு மகராதி சரீரம் மகர ஆதின்னு மக்கள் சொல்லிட்ட. அதனால மீனோடாமை கேளறியான்ற ரீதியில மீனாவும் ஆமையாவும் பன்னியாவும் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணியோ இல்லையோ. இது எதுக்கு பண்ண, 3 பேர் ஒன்னா இருந்தா எதையோ அதையே சொல்லிட்டு போறேன், 3 பேர் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். அதை தவிர நீ இப்படி பிறந்து லோகத்துல பாரு, இந்த மாதிரி கடவுளாம் அது போய் மீனா பிறந்திருக்குது, அது ஆமையா பிறந்திருக்கு, பன்னியா பிறந்திருக்கு, ஒண்ணு நரச கிழமை சிங்கமா இருக்கு, ஏன்னா இது அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. அது இன்னைக்கு பரியாசம் இருக்கு. அதான் தானேவ பசி அந்த மீனை பார்த்துட்டு ஏன் இது மீன் இது போய் இது ஒரு கடவுளாம் அப்படின்னு பரியாசம் பண்ணிட்டு இருக்குது. தானேவ பசதி கதீஷ எதேஷ லோகா, அத்தை பார்த்துட்டு அத்தை உன்னை இழந்துருக்குதுகள் அப்படின்னு இருக்கிற நிலையை சொல்ற சுவாமி தேசியம். அதாவது அந்த காலத்துல இருந்து
ஜனங்கள் பரதத்துவம் எது, பரமாத்மாவுக்கு இந்த தோஷங்கள்லாம் ஒட்டுமா, இப்படி எல்லாம். ஹலோ, அதுல வேலை. ஹலோ, சரி. அதனால இப்படியெல்லாம் வந்து லோகமே செவிடா இருக்குது, ஒன்று கூட உன்னுடைய உண்மையான சங்கல்பத்தை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தாவப்படுற. அது மட்டும் இல்ல, இங்க கேசி தப்புன்னு போட்ட ஏன் தாமசர்கள் யாராவது தாமசம் 2-3 பேராவது சொல்லாம இல்லையோ அப்படின்னு சொன்னா அவ பேரை சொல்றதுக்கே இஷ்டம் இல்லையா. ஏன்னா பகவத் துவேஷிகள், நமக்கு எதுக்கு அவனை பேரை சொல்லிட்டு ஏன் அப்படின்றதுனால இங்க அதனால அதுக்கு நல்ல புத்தி இருந்தா நல்லது சொல்ல போறது. அதனால அதை பத்தி நம்ம கவலை. அதனாலதான் சொல்றேன், அது மாட்டு சண்டை போடுறவங்கிட்ட போயிட்டு வேற நம்மளுடைய இத்த குறையக்கூடாது. நம்ம மாட்டு நம்ம காரியம் பார்ப்போம். எத்தனை தடவை அதுக்கு புரியா சித்தாந்தத்தை அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அந்த ரீதியில ரொம்ப யசனப்படுற, நீ உன் சிருஷ்டியில உனக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டா இருக்கு அப்படின்றத இப்படிலாம் சொல்றதா எதுக்கு சொல்றேன்னா, பரதத்துவமா இருக்கிற வஸ்து தான் எல்லா சிருஷ்டியும் பண்ணிட்டு இன்புறும் விளையாட்டுடுவான். இந்த லோகத்தை படைக்கிறதால அவனுக்கு என்ன பயன்? இப்படி அவ கர்மானுகுணமாக படிச்சு கர்மானுகுணமாக கஷ்டப்படுறாள். இதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றதையும் அங்க ஸ்ரீபாஷ்யத்துல லோகத்து லீலா கைவல்யன்னு சொல்ற ரீதியில இங்க சொல்றார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தால இந்த எம்பெருமானுடைய பிறவியானது நம்முடைய பிறவி போல இல்லை அப்படின்றத இங்க சாதிக்கிறார். எஸ்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அந்நேஷு ஜந்துஷு சதைவ விஜாயமானஹ துவம் நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நிதே ச இதீரிதஸ்தைஹி. எவ்வளோ சாஸ்திரார்த்த விஷயங்கள்லாம் ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்லோகமே அர்த்தம் நமக்கு புரியும். எஸ் தாவர கிருமி பதங்க மதங்கஜாதிஷு அந்நேஷு ஜந்துஷு சதைவ விஜாயமானஹ துவம் நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குணநிதே ச இதீரிதஸ்தைஹி. நித்திய நிலையானவரும் யார்? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நித்திய நிலையான சத்தியம் ஞானம் ஆனந்தம் சொன்னோம் இல்லையா, அந்த விகாரம் அப்படியே வருது. சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அனந்தத்துவ அமலத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் இது அந்த வேத வாக்கியத்துடைய இங்க சொல்றாங்க. நித்திய நிலையானவரும் நிர்மல குற்றமற்றவரும் நிரஞ்சன கர்மவன் பாசத்தாலான தோஷமற்றவரும் நிர்விகார ஜடப்பொருளுக்குள் மாறுபாட்டை அடையாதவரும் கல்யாண மங்களகரமான சத்குணநிதே கற்குணங்களின் சுரங்கமான எம்பெருமானே. எந்த ஒரு ஜீவன், ஸ்தாவரம் மரம் செடி கொடிகள் என்ன, கிருமி புழு பூச்சிகள் என்ன, பதங்க பறவைகள் என்ன, மதங்க ஜாதிஷு யானை முதலானது என்ன, ஜந்துஷு பிராணிகளில் சதைவ எப்போதும் விஜயமான பிறந்து கொண்டிருக்கிறானோ அந்த ஜீவனே தேவரீர் இதி என்று தைஹி அந்த செவிடர்களால் ஈரிதா சொல்லப்பட்டீர். அதான் கீழே பரியாசம் பண்ணாலும் இல்லையோ, வரதாச சுவாமி நீங்க உலகம்லாம் நீ மீனா பிறந்து ஆமையா பிறந்து இதெல்லாம் பரியாசம் பண்ணிட்டு அதேதான் எல்லா வஸ்துகளையும் நிறைஞ்சிருக்க. நீ இல்லாத சம்பந்தம் இல்லாத வஸ்து கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. ஆனா ஜனங்களுக்கு அது புரியல. அப்படி இருந்தும் நீ நிச்சயமானவன், நிர்மலமானவன், உனக்கு கர்மவாசம் கிடையாது, விகாரம் கிடையாது, கல்யாண குணம் உடையவன், இப்படிதான் சொல்றத அது அதுங்களுக்கு காதல வேலை. இவன் ஜீவன் ஒருத்தன் பிறந்திருக்கான், ஜீவன் அந்த ஜீவன் எடுத்தா அது பலவிதம். அப்புறம் மரம் செடி கொடி புழு பூச்சி பறவை பிராணிகள் எடுத்துட்டா அது வேற. எத்தனையோ எல்லாம் பிறந்துட்டே இருக்கு. கடைசியில எல்லாம் இதுதான் ஜீவன். அந்த ஜீவன் யாருதான்? யாருமே இல்லை. அதுதான் அவனேதான் இவன் அப்படின்னு சொல்றது. யாரால?
கீழே சொன்ன பத்ரகான்னு சொன்ன அவர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற தெரிவி. அதாவது வேதம் என்ன சொல்றது, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு சுத்தி இருக்கு இல்லையோ, அதுல அவன் பல பிறவி அடிக்கிறான்னு சொல்றது. ஆனா கண்ணன் கீதரிச்சு கர்ம என்ன திவ்யன்னு சொல்றது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யன்னு சொல்றாங்க. அதனால அவனுடைய பிறவியானது நம்ம போல பிறவி கிடையாது, கர்மாசு கிடையாது, அனுப்பிரவேசம். அந்த அனுப்பிரவேச சக்தி நமக்கு கிடையாது, அவங்கதான் உண்டு. இப்ப ஜீவனுக்கு சொரூபத்துல கீழே சொல்லிருக்கோம், ஜீவனுக்கு சொரூபத்துல மாறுபாடு கிடையாது, ஆனா சுபாவத்துல மாறுபாடு. ஆனா அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் ஜீவனுக்கு இந்த சுபாவிகாரம் ஏன் எல்லாம் வருது அப்படின்னா கர்மாசத்துல கர்மாவெல்லாம் வருது. ஜனப்பொருளுக்கு சொரூபவிகாரமே உண்டு. இப்படி சொல்லிருக்கு. அந்த ஜடப்பொருள்கள்ல ஸ்தாவரமும் சேர்த்துக்க. எம்பெருமான சொல்லச்சு நித்யோ நித்யான அபதவாத்மா விஜோ மிருத்யு விசோ விஜிகித்சா நிரவத்தே நிரஞ்சனம் அந்தர்யாமி அமிர்தா இப்படி எல்லாம் சொல்றது வேதம். இதெல்லாம் சொன்னா கூட இந்த இப்போ நித்தியம் அப்படின்னா ஜீவன் நித்தியம் சொல்லலாம், ஆனா அவனுடைய சரீர நித்தியமும் கிடையாது. இப்போ அபத பாபத்துவம், கிழத்தன்மை இல்லாதது, மரணம் இல்லாதது, சோகம் இல்லாதது, பசி இல்லாதது, இப்படி இதெல்லாம் சொல்லிருக்கேன். இதெல்லாம் ஜீவனுடைய சொர்க்கத்துக்கு உண்டு, ஆனா சரீரமுடைய ஜீவனுக்கு இதெல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் அந்தர்யாமி அமிர்தன்றது ஜீவன் தன்னுடைய சரீரத்தை மட்டும்தான் தாங்க முடியும், அந்த சரீரத்தை தாங்க முடியாது. ஆனா பகவான் எல்லாருடைய சரீரத்தையும் தாங்கலாம், அதனால அந்தர்யாமி இருக்கிறது அங்குதான் முடியும். இப்படிப்பட்ட சத்திய சங்கல்பா பராசக்தி விதேஷ் எவ்வளவு சொல்றது. பெருமான சொல்லச்சே சத்திய சங்கல்பா பராசக்தி விதேஷ் சுவாபாவிகி ஞான கல்யாண அது சமஸ்த கல்யாண குணம் இப்படின்னு விஷ்ணு புராணம் தான் நிறைய சொல்ற. பாஷ்யகார சாகித்யம் கூட இந்த பிரம்மம் தான் இந்த பிரகிருதி தன்னுக்கு சரீரமா இருக்கிற பிரகிருதிக்கு வசப்பட்டு, அதாவது வசப்பட்டுனா அதை கொண்டு இந்த சிருஷ்டிகள்லாம் பண்ணான்ட்டு பரம்பிரமாத்யம் பிரமபரிகரம் சம்சதி தத் பரோபாதியம் விவசம் அசுபஸ்யாத்ம பரமிதி அப்படின்னு இவன் பிரம்மாவே, அதாவது பரம்பிரமே என்ன பண்றது அப்படின்னா தனக்கு சரீரமா இருந்த மூலப்பிரியை கொண்டு இந்த மாதிரி எல்லாம் படைப்பை பண்ணி அதற்கு பிரபத்தை உண்டு பண்ணி திருப்பி இந்த சம்சாரத்திலேயே அழுகும்படியாக அதான் பரமாத்தியா ஜீவம் அதுலயே அமுகும்படியாக பண்ணார் அப்படின்றதான் பாஷிக்காரர் ஸ்ரீபாஷத்தில் சாய்கிறார். ஆக இவ்வளவு மாறுபாடற்றவன் அப்படின்லாம் சொன்னா கூட ஜனங்களை என்ன பண்றது, தெய்வமே கிடையாது, தெய்வம். அதான் சில பேர் மருந்த தெய்வம்னு கூடாது, சில பேர் தான் இருக்கிற ஆயுதங்களை கடவுளா கொள்றா, சில பேர் சூரியத்தை கடவுளா கொள்றா, இப்படி அதான் விஷயத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் இது காரணம் அப்படின்னா உண்மையான தத்துவம் தெரியாதான் காரணம். ஆக இந்த ஸ்லோகம் என்ன எந்த ரீதிக்கு வந்துறாங்கன்னா அத்வைதிகளை என்ன அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றது, ஜீவனே பிரம்மான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த அத்வைதிகளை கண்டிக்கிற மாதிரி தான் இங்க செவிடர்ன்ற ரீதியில சொல்ற. அது மட்டும் இல்ல, அந்த சிவன் தான் பரதத்துவம்னு சொல்ல வந்தாங்க நான்குதான் சோழ மகாராஜன், அவனையும் கண்டிக்கிறதாக இங்க சொல்ற அப்படின்னு சொல்லி
இங்க சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்றேன். இங்க செவிடர் நம்முடைய சரீரம்னா பாஞ்சபௌதிகம் பஞ்சபூதங்களால் ஆனது. எம்பெருமான் சரீரம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அஜரஸ்வ சுபாவா திவ்யா அப்ராகிருத விக்கிரகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மகான்கள், அதாவது அம்மா அவருடைய பாரிஜாத பிரபஞ்ச பாரிஜாதத்தில் இதே சாதிச்சிருக்கு. சுவாமி தேசன் பல இடத்துல சாதிச்சிருக்காரு. இப்போ சோம வரதார பஞ்சாசன அதே அந்த சோதனை இருக்கிறா கூட அதான் தானேவ பஷ்யதி கரீஷி எதே ஸ்லோகா லோகத்தில் இருக்கிற வஸ்துவை கொண்டே எல்லாம் நீ தான் சொல்றது பிரயாசப்படுது. அதனால இங்க அத்வைதிகள் கண்டிப்பான் அந்த ஸ்லோகம். இப்ப மீதி பேர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எந்த பேர்ல சொல்லியிருந்தா பரவாயில்ல, எங்கேயும் சொல்ல. கிரந்தத்துல எம்பெருமானுடைய அவதாரம் எப்படின்னா சுகை சேஷா அவதாரேகி அப்படின்னு சொல்லி அங்க வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அது எம்பெருமான் அவருடைய சங்கல்பத்தினால எப்ப ஜென்மம் எடுக்கணுமோ அந்த சமயத்துல பண்ணுவார். அதுவும் எல்லாம் சரீரமா பிரளய காலத்துல எல்லாமே மிக சூக்ஷமா இருக்கு. சிஷ்ய சமயத்துல தான் சூக்ஷமா இருக்கு. நாம ரூபங்கள்லாம் சிருஷ்டி திசை தான் உண்டே தவிர பிரளயத்துல நாம ரூபம்லாம் கிடையாது. ஆனா அது எவ்வளவு இருந்தும் அவனுக்கு இப்ப எல்லா வஸ்துவெல்லாம் தாங்குறான், வஸ்துக்கள் எல்லாம் நியமிக்கிறான். அதனால அவனுக்கு சரீரத்துல விகாரம் ஏற்படுவதோ அவனுக்கு ஏதாவது தளர்ச்சியெல்லாம் ஏற்படுவதோ அப்படின்னா அதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு எந்த விதமான விகாரமும் இல்லாத எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அத்வைதியை கண்டினப்படுறதா வந்துருக்கு சொல்லி சாதிக்கிற ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் 32வது ஸ்லோகம். இதை நாளைக்கு பார்க்காம மனிதன் சரி இதை நாளைக்கு பார்க்க. நாளைக்கு இல்லை, சனி ஞாயிறு நாளைக்கு 2 நாள் ஸ்தோத்திரம். அடுத்து திங்கட்கிழமை பார்ப்போம். நாளைக்கு ஐஷனுடைய மாசத்து நட்சத்திரம் இருந்தாலும் சீக்கிரம் ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இருக்காது. அதனால அதாவது நாளையாச்சுன்னா தெரியப்படுத்துறேன். கவிதாரி சிம்மா கல்யாணம் சுமிதே வேதாந்த சுமிதே வேதாந்த பாதுகா ஸ்ரீ நாராயண மகாகிருஷ்ண சுமிதே பாதுகா சேவக சிவன்டோ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேவி சுமிதே ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவ சுமிதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேவிகாய மகா